சரி, பிரச்சனை இல்லை, பிரச்சனை அவ்வளவு வேகமா சொல்லி முடிச்சோம். மீண்டும் நன்றி தோழர்களே. நன்றி. அதாவது இவ்வளவு பெரிய நீண்ட அறிவியல் விளக்கம் மீண்டும் அது அறிவியல் ஏதோ மறுப்பாளர் மாரி அறிவியலை யாரும் மறுக்க முடியாது. அறிவியலை மறுத்தா அது முட்டாள், பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயம். அந்த அறிவியல் உண்மைதான். அந்த அறிவியலை நீங்கள் எதற்கூட சேர்க்கின்றீர்கள் என்ற இடத்தில் தான் முரண்பாடு வருகின்றது. இதேதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, திரும்பி திரும்பி விரிச்சாங்க திரும்பி ஒரே இது. அந்த விரிப்பு எப்படி வரும்னா, அதாவது இதுக்கு முன்னாடி உள்ளது மனிதர்களே உங்களையும் உங்களுக்கு முன் சென்றவரையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள், இதனால் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். அவனே பூமியை உங்களுக்கு விரிப்பாகவும் வானத்தை முகட்டாகவும் அமைத்தான், வானிலிருந்து தண்ணீரையும் இறக்கினான், அதன் மூலம் கனிகளை உங்களுக்கு உணவாக வெளிப்படுத்தினான். எனவே அறிந்து கொண்ட அல்லாஹ்வுக்கு நிகராக எவரையும் கற்பனை செய்யாதீர்கள். அவனே பூமியை உங்களுக்கு விரிப்பாகவும். விரிப்புனா அதை எப்படி எடுத்துக்கணும், அதை விரிச்சுக்கிட்டே போறாரு. நாங்க கோடான கோடி வருஷமா 20 வருஷம் இப்ப கணக்கில்லாத அளவுக்கு விரித்துக்கிட்டே போயிருக்கிறேன்னு டீப்பாலாம் சொல்லல. ஒவ்வொருத்தரையும் அறிவியலை பிடிச்சி இழுத்துக்கிறீங்க உள்ள. நீங்க உள்ள போய் நீங்க ஏதோ 5000 கிலோமீட்டர் உள்ள இருக்கிறத உள்ள போயிட்டு நீ போக முடியாதுன்னு சொன்ன மாதிரி, உள்ள போனா 10 அடிக்கு ஆழத்துல உள்ள குதிச்சாலும் வெளில வர மாதிரி யோசிச்சுட்டு தான் உள்ள குதிக்கும். நீ போக முடியாதுன்னு தெரியும். 5000 ஆழம்னா எப்படி உள்ள போக முடியும்? நாளைக்கு போகலாங்கிற அறிவியல் வரலாம். அது ஒரு அறிவியல் பூர்வவாதமா இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்ச விதத்துல அவர் சொல்லியிருக்கிறார், அவ்வளவுதான். விரிப்பாகவும் சொல்லும் போது இது நேரடியான அர்த்தத்துல நீங்க படிச்சுன்னா விரிப்புன்னா நீங்க தட்டையான பூமியையும் நீங்க சொல்லியிருக்கலாம். தட்டையானது அதாவது நீங்க உங்களுக்காக பூமி உருண்டையாக இருந்தாலும் மனிதர் வாழக்கூடிய அளவிற்கு தட்டையாகவும் இங்க இருக்கப்படுகிறது அப்படின்னு நீங்க சொல்லலாம். விரிப்புன்னா அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். அதாவது வானத்தை முகட்டாகவும் அமைத்தான், வானிலிருந்து தண்ணீரை இறக்கினான். வானத்தை முகட்டாக வச்சு வானத்திலிருந்து தண்ணியை பிடிச்சாரு, அது மூலமா தாவரத்தை படைச்சாரு. இதெல்லாம் சாதாரண இயற்கையா பார்த்துட்டு சொல்ற விஷயம் தான். எப்படி இருக்கு சுத்தி இருக்கிற சூழ்நிலை. நீங்க சாதாரணமா ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கும்போது வழக்கு மொழியில எதை பாத்தீங்களோ அதே தான் சொர்க்கத்துல குண்டான அடிக்க வைக்கப்பட்டிருக்கிறது, கோலைகள் அடிக்கப்பட்டிருக்குன்னா பார்த்த விஷயம். சொர்க்கத்துல கோலையும் எதுக்குங்க போனவங்க? அதை விட சிறப்பா ஒண்ணு செஞ்சிருக்கலாம். கிளாஸ் மெட்டல்ல ஃபைபாலிகோன்னு சொல்லிருக்கலாம். இங்க பார்த்த விஷயம் கோவல அங்க வருது. கண்ணழகிகள், அதாவது கைப்படாத கண்ணழகிகள் நாங்க படைத்திருக்கிறோம். சிறப்பா தேவைப்படுது. சொர்க்கம் சொல்லிட்டு இருக்கீங்களா? எந்த வேலையும் செய்யாம அங்க போய் சாப்பிட்டு தூங்குறதுக்கு ஒரு வேலையே வேண்டாம். செத்து போயிடலாம். செத்து போயிட்டு அங்க போய் எதுக்கு போய் எந்த வேலையும் செய்யாம எல்லா வசதியும் கிடைக்கும். அதை அனுபவிச்சு எவ்வளவு நாள் உங்களால இருக்க முடியும்? மத்த இடத்துல மிகப்பெரிய வளர்ந்த நாடுகள்லாம் தற்கொலை அதிகமானதுக்கு காரணமே எல்லா சொகுசையும் குறுகிய காலத்துல பிரவுன் சுகர், அபினு, பொண்ணு எல்லாத்தையும் அனுபவிச்சனால செய்யறதுக்கு அடுத்து ஒண்ணுனால தற்கொலை பண்ணிக்கிறான். இதே வேலையை திரும்பி அங்கதான் போய் செஞ்சுக்கணும். சொர்க்கத்துக்கு போனாலும் சொர்க்கம் சொல்லிட்டு ஒரு தவறான ஒரு நம்பிக்கையை நீங்க வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது அந்த வாதம் இல்லைனாலும் வேற வழி இல்லாம வைக்க வேண்டியது இருக்கு. இப்ப இருக்கிற அதே வானமும் தான். அவனே பூமியை உங்களுக்கு விரிப்பாகவும் வானத்தை முகட்டாகவும் அமைத்தான், வானிலிருந்து தண்ணீரை இறக்கினான். இதெல்லாம் பார்த்த உடனே தெரிகிற விஷயம். இதுல என்ன ஆராய்ச்சி பண்றதுக்கு இருக்கு? நேரடியா பார்த்த உடனே வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கிறான். இதுக்கு முன்னாடி நீங்க ஆக்சிஜனை நாங்க குளிர்வித்து ஒரு இடத்துல வேக்கமா கிரியேட் பண்ணி அதிலிருந்து நாங்கள் உங்களுக்கு அறிவியல் ரீதியாக நாங்கள் மழையை பொழிகிறோம்னா உண்மையிலேயே அறிவியல் தான் அது. அந்த விஷயத்துல வானத்திலிருந்து நீரை பொழிந்தான்னா அது அங்க காட்டுவாசி காலத்துல இருந்து அப்படிதான் வானத்துல இருந்து தண்ணி தான் ஊத்துது. அதான் மழைன்னு இப்ப சொல்லியிருக்கோம், அவ்வளவுதான். அதே மாதிரிதான் விரிப்பாகன்னா அப்படிதான் எடுத்துக்கணும். விரிச்சுக்கிட்டே போயிருக்கான். யூனிவர்ஸ் விரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுல மிகப்பெரிய விரிப்பு இருக்கு. நான் இன்னும் விரிச்சுக்கிட்டே இருக்கேன்னு நீங்க அறிவியலுக்கு அங்க போயிடக்கூடாது. அறிவியலுக்கு சொல்ற அளவுக்கு இதுல 4 வரியில என்னத்தை சொல்லியிருக்காங்க அங்க? நான் இதை படிக்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. நீங்க ஒரு விஷயம், அதாவது இப்போதைக்கு இருக்கிற தீவிரவாதத்துக்கும் நம்ம தோழர்களுக்கும் சம்பந்தம் இல்லைனாலும் முஸ்லீம் இளைஞர்கள் தீவிரவாதத்துக்கு போறதுக்கு அதுல தவறான புரிதல்கள் ஒண்ணு இருக்குன்னா இந்த மாதிரி மூடத்தனமான மனிதர்கள், அதாவது என்ன மாதிரி முட்டாள்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல தெளிவா சொல்லிருக்கணும் இஸ்லாத்துல. ஏன் அதை தப்பா புரிஞ்சுக்கணும்? தப்பா புரிஞ்சுக்கிட்டா அப்ப மனுஷனோட குத்தம் சொல்லிருக்கீங்க. நீங்க சரியா சொல்லிருக்கீங்களா? தப்பா அதாவது மிக சரியாக புரிந்து, முட்டாளாக இருந்தாலும் மிக சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அதுல விஷயங்களை நீங்க வச்சிருக்கணும். ஏன் தப்பா புரிஞ்சுக்கணும்? நீங்க ஒரு இறை வேதத்தை தப்பா புரிஞ்சுட்டு சண்டை போறான்னு சொன்னா அது யார் மேல குத்தம்? சொல்லிருக்க உங்க மேலதான் குத்தம். ஏன் தப்பா புரிஞ்சுக்கணும்? தப்பா புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்தை வைக்கணும். எல்லாம் உள்ள இறைவன் அப்படி வைக்கணும். அப்படி இருந்தாருன்னா அதை வச்சுட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, நீங்க தப்பா போயிட்டீங்க, அந்த வழியில போயிட்டீங்க, மத்தவங்க அதை கட்டுப்படுத்த இல்ல, நீங்க தப்பா முன்னாடி கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லவே இல்லை. தவறான மனிதர்களோட கட்டுப்பாடு என்ன இருக்கு? ரூல்ஸ் மட்டும் போட்டா போதுமா? சட்டங்களை ஏற்றினால் மட்டும் போதுமா? புதுசா நாளைக்கு இன்னும் 2 சட்டம் வரும். அதாவது இந்திய நடைமுறை சட்டத்தை ஏற்றப்பட்டதுக்கு அப்புறம் இத்தனை சட்டம் ஏற்றப்பட்டிருக்கு. குற்றங்கள் குறைஞ்சிருக்கா?
இல்லையே. சட்டங்களை ஏற்றி என்ன சட்டத்தை அதாவது ஒரு விதிமுறையை விதிச்சுட்டு எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணி ஒழுங்கா நடக்குதா? இந்த வாழ்க்கையிலே தண்டனை கிடைச்சுங்கிறதுக்காக தான் சில பேர் தடுப்பு செய்யாம வச்சிருக்காங்க. அதையும் விட்டுட்டு இப்ப நீங்க சட்டத்தை மட்டும் போட்டுட்டு ஒரு சின்ன ஒரு வரி இருந்துச்சுன்னா அதுக்கு 1008 அறிவியலை கற்பிக்கிறீங்க. அறிவியல் பூர்வமான படம் உண்மைதான். அதுல எங்க வந்திருக்கு அந்த ஓசோன் படலமோ மத்த சொல்லிருக்க அறிவியலும் அதுல எங்க வந்திருக்கு? ஒரே ஒரு விரிப்புன்னு சொல்லிட்டா உடனே அதுல 1008 அறிவியல் வந்துருமா? எப்ப இந்த பிரம்மாஸ்திரம் மாதிரி நீங்க அப்புறமா அடுத்த இதுக்குதான் போகணும். ஏன்னா இது வரைக்கும் அது சொல்லவே இல்லை. பிரம்மாஸ்திரம் மாதிரி அதாவது போயிட்டு திரும்பி வரும் ஆயுதம் அப்பயே கட்டு வச்சிருந்தானா? இப்ப வந்து நாக்கு பிருத்திவி நிறைய வந்துருச்சு. அதாவது ஒண்ணு நிக்கிற இடத்த தாக்கக்கூடிய ஏவுகணை, ஒண்ணு நகரக்கூடிய இதை வந்து தாக்கக்கூடியது, ஒண்ணு போயிட்டு வந்து கடைசி சமயத்துல கூட திருப்பி கொண்டு வந்துடலாம். அப்ப அதெல்லாம் வந்து அப்பயே முன்னாடியே இருந்துச்சா? ஒரே இதை விட்டாக்கா பிரம்மாஸ்திரம்னா கடைசியா விடுவாங்க, அப்பயே அழிச்சு திரும்பி வந்துருமா? அப்ப முன்னாடியே இருந்துச்சு. அதெல்லாம் மிகப்பெரிய அறிவியல் முன்னாடியே இருந்ததா நீங்க ஒத்துக்கிறீங்களா? மகாபாரதத்தில் இருக்கு பிரம்மாஸ்திரம்னு சொல்லுவாங்க. கடைசியா பிரம்மாஸ்திரம் சாதாரண வாதத்துல கூட சொல்லுவாங்க கரம்சே பிரம்மாஸ்திரம் வச்சிருக்கேன் அப்படின்னு. இந்த அப்படிலாம் நீங்க சும்மா அதுக்கு அறிவியல் நீங்க கற்பிச்சுக்கிறது தான். விதமா வாதமா வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் திரும்பி அதுலயே போயிட்டே இருக்கலாம். அறிவியல் இருக்கு அறிவியல் இருக்குன்னு. அறிவியல் பூர்வமா என்ன இருக்கு அதை சொல்லணும். அதை எனக்கு நேரா சொல்லுங்க, கண்டுபிடிக்க கூடாது. நீங்க புதுசா நீங்க அதாவது மத ரீதியாவே நீங்க வந்து முன்னாடியே சொல்றீங்க இதை இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க அப்படி சொல்லவே கூடாது. பொதுவா வைங்க. நான் புரிஞ்சுக்கிறேன்னா தப்பா புரிஞ்சுக்கணும். ஏன் தப்பா இருக்கு கேள்வி கேட்பேன். நீ ஏன் இப்படிதான் புரிஞ்சுக்கணும்? கடவுள் இருக்கிறாரு நீ புரிஞ்சுக்கோ. கடவுள் சொல்லியிருக்காரு, கடவுள் சொல்லியிருக்காரு, நீ கடவுள் இருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டே படி. அப்ப எல்லாம் சொல்லியிருக்கலாம் கரெக்டு தான். எனக்கு கடவுள் இல்லைங்க, நான் அப்ப படிக்கும்போது தப்பா படுதில்ல எனக்கு. அதுக்கு பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு திரும்பி தொடர்ந்து அப்படி சொல்லிருக்க கூடாது. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் குறுகிய கால நேரம் தான் இருக்கிறதுனால இன்னொன்னு இந்த பெண்ணடிமைங்கிறது அதுல ஒண்ணு வச்சிருந்தோம். அந்த விஷயத்துல போகும்போது நான் வந்து பொதுவான படி நாங்க பார்க்கும்போது ஒரு சகோதரியாகத்தான் இதை நான் சொல்லிருக்கேன். மற்ற அதாவது நம்மளுடைய கூட பிறந்த சகோதரியா இருக்கும் போது உச்சி வெயில போகும்போது போத்திக்கிட்டு போறாங்கிறப்ப எனக்கு கஷ்டமாவே இருக்கும். அதாவது எப்படின்னா ஒரு தப்பு செஞ்சுட்டு தண்டனை கொடுத்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதை போத்தி வச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு பெண்ணு இருந்ததுன்னா, அதாவது எனக்கு ஒரே பொண்ணு இருக்குங்க. அந்த பொண்ணு வந்து சரிசமா ஆணுக்கு சமமா வளர்க்கும் போது அவங்களுக்கு கூலி குறி வளர்த்தா எப்படி ஆணுக்கு சரியா வர முடியும்? நீங்க அதுக்கு விளக்கம் சொல்லலாம். ஒரு போத்தி வச்சிருந்தா அதை வந்து என்ன பண்ணலாம்? அதாவது மற்ற ஆண்கள் வந்து அது ஒரு அழகான பெண்ணை பார்த்துட்டா மனைவியை விட்டுட்டு அந்த பெண்ணு தான் வந்து சரியா அந்த பொண்ணை அடைய நினைக்கிறது, இல்ல கற்பழிச்சிடுறது. ஒரு ஆண் வந்து ஒரு ஆடை குறைச்சா அவனுக்கு எந்த விதமான இதுவும் ஏற்பட போறதில்ல. பெண்ணு வந்து ஆடை குறைப்பு இருந்தாலும் அவங்கள போய் கற்பழிச்சிருவாங்க. கற்பழிச்சுட்டு அதுக்கான பாதிப்பு பெண்ணு ஆடை குறைச்சதுனால பாதிப்பு அவங்கள தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு நீண்ட விளக்கம் சொல்லலாம். சரி, சமுதாயத்துல அப்படி அதாவது இங்க 100% இருக்கிற மக்கள் தொகையில 90% மத்த மதத்தினர் இருக்கிறாங்க. அதுல மத்த மதத்தினர் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு மத்தியில நீங்க வந்து 10% இருக்கிறீங்க. மத்த மதத்தினர் தான் நீங்க பாத்துக்கிட்டு அதை நடத்துக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இஸ்லாத்துல வந்து நேரடியா வந்து அல்லாஹ் வந்து இதுதான் இப்பதான் நீங்க நடத்தணும். அப்படியே அதாவது விபச்சாரம் வந்து தப்பு அப்படின்னு சொன்னா முதல்லயே சொல்லல, அவரு திருத்துறாரு மக்களை, திரும்பி திரும்பி சொல்றாரு. அப்படிதானே நீங்க அந்த விளக்கம் சொல்றீங்க? அந்த விளக்கத்துல தான் சொல்றேன், திருப்புறாரு, கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாரு. அப்ப என்ன பண்ணலாம்? மத்த மக்களுக்கு மத்தியில நீங்க என்ன சொல்லணும்? மத்த மக்களை பாரு, அதே மாதிரியே நடந்துக்கோ. நீ வந்து இப்படிதான் இப்படிதான் இருப்பாங்க. அதாவது அதுக்கு நான் விளக்கமே வச்சிருக்கேன். அதாவது சமுதாயத்தில் அதாவது ஒருத்தர் வந்து யூசுப்னு ஒருத்தர் நபி வந்து ஒருத்தர் வந்து அவரை விலைக்கு வாங்கிட்டாரு. அவங்களோட மனைவி வந்து அவங்க மேல ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியும் அவர் வந்து திரும்பி அந்த பெண்ணை போய் அதாவது எல்லாரும் வந்து அவர் அவமானப்படுத்துறதுக்கு ஒரு திட்டம் போட்டதாகவும் திரும்பி அவங்களுக்கு வந்து அவருக்கு அழகா ஜோடிச்சு வச்சுட்டு மற்றவங்க வந்து ஒரு பழத்தை இருக்கும் போது அந்த அவரோட அழகுல மயங்கி கையை அறுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரோட அழகுல மயங்கிட்டாங்க. இவரும் வந்து மயங்கினாரு. ஆனா வந்து அந்த மயக்கத்துல விழாத அளவுக்கு நான் கட்டுப்படுத்திட்டேன்னு சொல்லி அதிகாரம் இருக்கு. அதை கேட்டா நம்ம திரும்பி சொல்லுவோம். அந்த அதிகாரம் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த மயக்கத்தில் விழாத அளவுக்கு அவரை கட்டுப்படுத்தினேன்னு சொல்லி தூதருக்கு வேணா கட்டுப்பாடு. சரி, அந்த தூதரை நீங்க கட்டுப்படுத்தினீங்கல்ல, அப்ப தூதரை மட்டும்தான் கட்டுப்படுத்தீங்களா? சக ஆண்களை வந்து இந்த மாதிரி பெண்களை மோகமா நினைக்க கூடாது, அதுல கட்டுப்பாடோட இருங்கன்னு சொல்லி எல்லாரையும் கட்டுப்படுத்திட்டு பெண்களுக்கு சுதந்திரம் நீங்க கொடுக்க கூடாதா? ஏன் கொடுக்க கூடாது? நீங்க அவங்களை கட்டி போட்டே வச்சிருக்கீங்க. பெண்ணுக்கு சுதந்திரம் வந்து அதாவது ஒரு ஆண் வந்து 4 கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணுக்கு வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு என்ன விளக்கம் சொல்றீங்க? அதாவது ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாக்கா அவனுக்கு வர வாரிசு உரிமைக்கு அவன் வந்து அதாவது அந்த பெண்ணை பராமரிப்பு முழுசும் ஆணை எடுத்துக்கிறான், அந்த குழந்தைக்கு பராமரிப்பு ஆணை எடுத்துக்கிறான். அதுக்காக தான் அவன் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். 4 கல்யாணம் வந்து ஒரு பெண்ணு பண்ணிக்கிட்டா யாருக்கு குழந்தை பிறந்து தெரியாது, அந்த பராமரிப்பை ஒத்துக்க மாட்டான்னு நீங்க ஒரு விளக்கம் சொல்றீங்க. இப்ப வந்து அது தேவையில்லை. இப்ப வந்து ஒரு பெண் ஆணோட சார்பில் இருக்கணும் அவசியம் இல்லை. பாத்திமா பீவி வந்து இதா இருக்காங்க, ஒரு பாராளுமன்றத்தில் வந்து ஒரு பெண் வந்து சபாநாயகரா இருக்கிறாங்க.